Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளானதான், கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் போட்டு டேஸ்டியான சட்னி இன்றைக்கி செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எது சமைச்சாலும் நம்ம டேஸ்ட்டோட சீக்ரெட் ரெசிபி குக் வித் லவ் அண்ட் கேர். ஸோ நீங்களும் இது போல் சமைச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இதுக்காக ஒரு பேன் வச்சு பேன் சூடான பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு பெரிய சைஸ் 3 தக்காளி நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நிறைய ஆட் பண்ணும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும், அதே போல் ஹெல்த்தியானதும் கூட. இது கூடவே 4 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டோட்டலாக பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணி செய்யலாம், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்காக நான் வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஆட் பண்ணுற காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூட குறை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக தனி மிளகாய்த்தூளோ இல்லை காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். கலர் மட்டும் தான் உங்களுக்கு வேரி ஆகும். அடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா நமக்கு வெந்து மேஷ் ஆகி வரணும். அதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம். இது நல்லா நமக்கு மேஷ் ஆகி வெந்து வரத்துக்காக 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு. பெரியவங்க சாப்பிட்றதா ஒரு மேஷர் வச்சு அப்படியே நீங்கள் மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு தொக்கு போல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பூண்டு தக்காளி கூட நல்லா உங்களுக்கு மேஷ் ஆகி வந்துடும். பச்சை மிளகாயும் வரமிளகாய் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். ஆனால் சின்ன பிள்ளைங்க சாப்பிடும்போது பச்சை மிளகாயெல்லாம் வாயில் கடிப்படும். அதுக்காக தான் நான் இது போல் மிக்சியில் அரைச்சிட்டேன். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது போல் மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இது போல் ராவாக நீங்கள் கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சட்னியோட சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நாங்கள் இன்றைக்கி தோசைக்கு தான் செஞ்சோம். செம்மையாக இருந்த டேஸ்ட்டு. இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். எத்தனை வச்சாலும் பத்தாதுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் லவ் அண்ட் கேரோட சமைச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட டேஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க.